எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான கனவா மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக மிளகுத்தூள் தூவி இந்த தொக்கு வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, ரச சாதம் கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கனவா மீன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணணும், இல்லைனா ரொம்ப அந்த ரா ஸ்மெல் அடிக்கும். இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தட்டினது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இந்த அளவு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ இதில் 1/2 கிலோ க்ளீன் பண்ண கனவா மீன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கனவா மீன் இந்த அளவு கொஞ்சமாக வெந்து அதுவே இது மாதிரி தண்ணி விடும். இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு ரெடி ஆகிருக்கும். இப்போது இந்த அளவு ரெடி ஆனதும் இதை இப்போ சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவி ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கலந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.